எல்லாருக்கும் வணக்கம். இது கைவேலியிலேருந்து தூத்துக்குடி போய் கொண்டிருக்கிறேன். நான் ஆட்டோ ஏர் தான் ஓடுறது தூத்துக்குடியில். அப்போ சரி சும்மா கலரை ஏற்றி இறக்குற வேலையோடு சேர்த்து சும்மா வீடியோ எடுப்புமே எடுக்கிற வீடியோலாம் இது யாருக்கு பயன் தருதோ இல்லையோ 2009க்கு முன்னுக்கும் இங்கேருந்து இடம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கிற எங்களோட தமிழ் உறவுகளுக்கு இது பார்க்க ஓரளவு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த ஒரு இதுக்காண்டி தான் எடுக்கிறேன். இது சும்மா காசாக பணம் ஒன்றும் இல்லை தானே. ஃபோனை ஆன் பண்ணினா வீடியோ வர போகுது. அதை சும்மா பழமையாக நாங்கள் டேட்டா பார்க்குற பேக்கேஜுக்கு யூடியூப் சேனலில் போட போகிறோம். அவ்வளோ அந்த இதுக்காக எந்த ஒரு வினைக்கோட எந்த ஒரு இடைஞ்சலோ இல்லை. அப்போ அதால் சும்மா எடுக்கிற வீடியோவில் தான் இது. இப்போ நான் கைவேலியில் ஒரு சவாரி ஒன்றை விட்டுட்டு ஒரு கஸ்டமரை இறக்கிட்டு நான் இப்போ புதுக்குடியிருப்பு வந்து கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும். இது புதுக்குடியிருப்பு ஜங்ஷன். இதுதான் புதுக்குடியிருப்பு சந்தி. இது புதுக்குடியிருப்பு சந்தி. ஓகே, இது புதுக்குடியிருப்பு சந்தி. இதால் வலது பக்கத்தால் போனால் ரோட்டு சுட்டான் போகும். இடது பக்கத்தால், அதாவது இப்போ தெரிகிற நேர்பக்கத்துக்கு போனால் மாத்தலன் அந்த சைட் கடற்கரை போகும். இது வலது பக்கத்தால் திரும்பினா இது முல்லைத்தீவு ரோட். இந்த ஜங்ஷன், இந்த சந்தியில் சில பேர் கடை வச்சுருந்துருப்பாங்க. சில பேர் 2009க்கு முன்னுக்கு இருந்தவங்க யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு போயிருப்பாங்க. இப்போ அவைகள் திருப்ப இந்தியாவில் விரைவில் சூழ்நிலைகள் இருக்கலாம். அவள் இப்போ இந்த மாதிரி நாங்கள் இருந்த இடங்கள் இருக்கோண்டு தெரியாதாக்களும் இருக்கணும். இப்போ அவைகள் இப்படியான இந்த இடங்களை பார்க்க, இந்த வீடியோ பார்க்க அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எடுக்கிறேன். இது முல்லைத்தீவு ரோட்டு. முல்லைத்தீவு ரோடு நல்ல ஒரு காபட் ரோடு தான். இதில் வர்ற இந்த இடமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ரோட்டால் போனால், வலது பக்கத்தால் போனால் 10ஆம் வட்டாரம், அதாவது உதயசூரியன் கலாமன்றம், ஆர்சி பள்ளிக்கூடம், அது முதல் கொக்குலா ஹைஸ்கூலும் இதுக்கான இயங்கினது. இப்படியே இது நேராக போனால் உங்களுக்கு தெரியும் புதுக்குடியிருப்பு ஹாஸ்பிட்டல் வரும். முதல் இருந்த இடத்துல தான் இப்போ இயங்குது. இங்கே எல்லாம் இடங்களில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இப்போ இங்கே வரையிலாத சூழ்நிலைகள் சில நேரம் இருக்கலாம். இல்லாட்டி வேறு ஆசை இருந்து சில பேருக்கு நேர காலம் அமையாமல் இருப்பீங்க. இப்போ அவங்க இந்த வீடியோவில் பார்க்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது குழந்தையேசு கோவில். உங்களுக்கு தெரியும் குழந்தையேசு கோவில். ஒரு திங்களும் பிஸ்கட் கொடுப்பாங்க. சில பேர் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இது நேராக போனால் முல்லைத்தீவு. இது கேப்பாப்பில் திரும்புகிற ரோட்டு. இது நல்ல காவல் தான். இதால் நேராக போனால் உங்களுக்கு தெரியும் கேப்பாப்பில் ரோட்டுக்கு வரும். அதாவது வெட்டாப்பிள்ளைக்கு போகிற பாதை இந்த ரோட்டுக்கு அந்த ஜங்ஷனுக்கு வரும். இங்கே நிறைய ஞாபகங்கள் சில பேருக்கு இருக்கலாம். இங்கே இந்த இடம் இருந்த ஆக்களுக்கு இது நான் வீடியோ எடுத்த அனுபவங்கள் குறைவு.
இப்படி கதைச்சி போட்ட வீடியோலாம் குறைவு. இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ ஏதாவது குறை நேரம் இருந்தால் சமாளித்து கொண்டு பாருங்கள். இந்த ரோட்டு வந்து இப்படியே போய் நேராக கேப்பகுள ரோடு தான் வருது. இந்த இடது பக்கத்தால் போகிற ரோட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முத்துமினி இருந்தது. இந்த இடது பக்கத்தால் கொஞ்சம் தூரம் போனேன் முத்துமினி தியேட்டர் இருந்தது. முத்துமினியில் நிறைய படங்கள் பார்த்த அனுபவங்கள் சில பேருக்கு இருக்கும். இது வந்து இப்படியே நேராக போகிற இடம் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து கேப்பாக்குள ரோட்டு. இது வந்து கேப்பாக்குள போகிற ரோட்டு. அதாவது இந்த ரோட்டு போய் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து இதில் இடது பக்கம் போனால் வந்து வெட்டாப்பளை அங்கே போகுது. வெட்டாப்பளை உள்ளியோவில் அந்த பக்கத்துக்கு போகுது. தண்ணீர் ரோட்டு அந்த பக்கத்துக்கு போகுது. இங்கே வந்து நாங்கள் வந்து வலது பக்கமே திரும்புவோம். வலது பக்கம் திரும்பினா இது வந்து நேராக ஒட்டிச்சுட்டான் ரோட்டுக்கு தான் வருது. புதுக்குடிப்பிலேருந்து ஒட்டிச்சுட்டான் போகிற பக்கத்துக்கு போகிற ரோட்டில் தான் இந்த ரோட்டு போய் ஏறும். இது வந்து இந்த வீடியோ வந்து சேர்க்காதண்டு பிரச்சனை இதன்னாதீங்க. இது வந்து சும்மா நாங்கள் இப்போ ப்ரொஃபஷனல் இல்லை தானே, சும்மா நார்மலாக எடுக்கிற வீடியோ தானே. காலப்போக்கில் சில நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அனுபவங்கள் வந்துன்னு சொன்னால் சில வேளை எடுக்கிற வீடியோ நல்லா எடுத்து கொள்ளக்கூடும். இது புதுசாக அந்தபடியாக கொடுக்குற வாய்ஸும் அப்படி தான் இருக்குது. என்ன கதைக்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணுறேன். இதில் என்ன ஒரு தடவை பிடிச்சி தூக்கில் போட போகிறது இல்லை தானே. நான் பிள்ளையாக கழிச்சிட்டு இருந்தாலும் அதால் சும்மா நார்மலாக எது ஒன்று பேசுவோம் மாட்டேட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நேராக ஒட்டிச்சுட்டான் ரோட்டுக்கு தான் வருது. இந்த ரோட்டு வந்து இது வந்து இந்த ரோட்டு வந்து இப்போ முல்லைத்தீவு ரோட்டு புதுக்குடி ஒட்டிச்சுட்டான் ரோட் காபட் அந்த அப்படியான ஒரு காபட் மாதிரி இல்லை. இந்த முள்ளியோட ரோட் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஜக்கம் குவாலிட்டியாக அப்படியா தெரியல. ஒரு கம்மிங் ஆகி தான் இந்த ரோட்டு தார் காபட் தான். ஆனால் அந்த காபெட்டுன்ற குவாலிட்டிக்கு இல்லை. சும்மா ஒரு நார்மல் இதுதான். இது வந்து நேராக ஒட்டிச்சுட்டான் ரோட்டு தான் வருது. இந்த ரோட்டால் வந்து இடது பக்கம் திரும்பினா ஒட்டிச்சுட்டான் பக்கம் போகுது. இது வந்து உங்களுக்கு தெரியும், நேராக போனால் முருகன் கோயில். ரோட்டை கடந்து நேராக போனால் முருகன் கோயில், புதுக்குடி முருகன் கோயில். நாங்கள் வலது பக்கமே திரும்புவோம். புதுக்குடி சந்தி பக்கமே ஜங்ஷன் பக்கமே திரும்புவோம். இது வந்து நல்ல காப்பட் ரோட்டு. இதுக்கு நல்லா இருக்கும். இந்த ரோட்டு லோடு நாங்கள் சும்மா ஆட்டோ ஓட்டாங்கல்லானே அப்போ சும்மா இவ்வளோ தெரியும். இது வந்து இதில் வர்ற ரோட்டு கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வலது பக்கம் போகிற ரோட்டு வந்து தார் ரோட்டு வந்து இதுக்கு தான் சுவைட்டு இருந்தது. கூடுதலாக அந்த நேரத்தில் எல்லாம் ஐஸ்கிரீம் குடிச்சிருப்பீங்க சுவைட்டில், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து புதுக்குடிக்கு சந்தி. இங்கேருந்து
குட்டி சுட்டான்லேருந்து வார ரோடு தான் இது தூபி சந்தி. இதெல்லாம் நல்ல காப்பீடு, நல்ல ஒரு இடம். இங்கே தான் கூடுதலான நிறைய கடையிலும் இருக்குது. இங்கே தான் தூபி சந்தியில். அடுத்த வந்து முல்லைத்தீவு இதெல்லாம் பெரிய கடைகள் இருக்குது இங்கே தூடிப்பை பொறுத்த வரைக்கும். இதில் வார ஸ்கூல் உங்களுக்கு எல்லோரும் தெரியும், சிசி பள்ளிக்கூடம் உங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து மாத்தளன் போகிற ரோட்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்.